நம்ம அதிர்ஷ்டா பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவருடைய ப்ரொஃபஷனல், இன்னொரு பக்கம் அவருடைய பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்ட சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஆண்டு துவக்கத்திலேயே அவர் துபாயில நடைபெற்ற 24H அப்படின்ற கார் பந்தயத்துல 3வது இடம் பிடித்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தாரு. இவர் வெற்றி பெற்றதால பல அரசியல் தலைவர்கள் முதல் பல செலிபிரிட்டிஸ், ரசிகர்கள் அப்படின்னு இவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருந்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்த ஓரிரண்டு வார கேப்ல இவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ இதற்குமே தற்போது வாழ்த்துக்கள் இவருக்கு குவிஞ்சிட்டுமே இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, நம்ம அதிர்ஷ்ட தற்போது மீண்டுமே கார் ரேஸ்ல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. சோ இன்னும் 2 கார் பந்தயம் இருக்கு அப்படின்றத கடைசியாக துபாயில கொடுத்த இன்டர்வியூலே அதனை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சோ இந்த 2 கார் பந்தயமுமே முடிய இன்னும் 3 அல்லது 4 மாதங்கள் ஆகுமாம். அதன் பிறகு அவருடைய அடுத்த படப்பிடிப்புல கலந்து கொள்ளவுமே இருக்காரு. சோ இவருடைய அடுத்த படத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று முடிந்துள்ளதாகவும் கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்புமே வெளியாக இருக்கா. முன்பு சொன்னது போல இவர் பிரசாந்த் நீல் அவர்களுடைய டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க இருக்கார் அப்படின்ற பேச்சு போயிட்டு இருந்தது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, அட்லியுடனுமே இவர் ஒரு படம் நடிக்க இருக்கார் அப்படின்ற டாக்குமே போயிட்டு இருந்தது. சோ ரெண்டுமே உண்மைதானா? 2 படத்துல எந்த படத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் தெரியல. ஆனா இதற்கான அறிவிப்பை படக்குழு கூடிய விரைவிலேயே வெளியிட இருக்காங்க அப்படின்ற செய்தி மட்டும் தற்போது வெளியாகி இருக்கு. இது போன்று நம்ம அதிர்ஷ்டரை பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.